இந்த புயலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வீரியம் இழந்து காணப்படுகிறது, ஆனால் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. வேகம் என்று பார்க்கும் பொழுது நேற்று இரவெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் மட்டும்தான் நகர்ச்சி. அதனால் ஒரு இடத்துலையே இருப்பதை போல் காட்சியளித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தது. பிறகு இப்போ காலையில் என்னாச்சுன்னா மணிக்கு 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தது. இப்பொழுது மணிக்கு 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது ஸ்பீடில் வர்றதால் நாம் அச்சப்பட வேண்டுமா இருக்கும். அது புயல் என்ற அந்தஸ்தை இழந்து மண்டலம் என்ற அந்தஸ்தில்தான் அது சென்னைக்கு நெருங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கூட எங்கே கரையை கடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது. புயலைத்தான் கரையை கடக்குது, லேண்ட்ஃபால் என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். மண்டலம் என்றால் அது காற்றோடு காற்றாக கரைந்து போகும். நாம் அச்சப்பட தேவையில்லை. காற்று என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசும். மணிக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசும். இது மிகப்பெரிய சேதத்தை எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த புயலானது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக நாகப்பட்டினம், காரைக்கால், அங்கெல்லாம் அதிகமான மழையை கொடுத்து பயிர்களுக்கு சேதத்தை செய்துவிட்டது. தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த புயலால் பாதிக்கப்பட்டது டெல்டா மாவட்டம். இப்போ நாம் அந்த வரைபடத்தில் அந்த புயல் லேட்டஸ்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் மழை இடியை நாம் சூஸ் பண்ணுறோம். இந்த வரைபடம் நமக்கு தெரியும். இது சுமார் பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டரில் சேட்டிலைட்டுகள். ஏற்கனவே மேகக்கூட்டங்கள் எங்கே உற்பத்தியாகி வந்து கொண்டிருக்கின்றன, சுழற்சி எங்கே உருவானது, சுழற்சி எந்த பக்கம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இனி எந்த பக்கம் நகரும் அப்படின்னு சொல்லி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த இமேஜஸ் எல்லாம் வச்சு ஒரு கணிப்பை கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் நாம் தற்பொழுது பார்த்தோமேயாயின் நார்மலாக முன்னாடி இருக்க புயலுக்கு வீரியம் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உருவாகி மேற்கு வங்கத்தை தாக்கினாலும் சரி, அல்லது ஒடிசா பகுதியை தாக்கினாலும் சரி, ஆந்திராவை தாக்கினாலும் சரி, அல்லது தமிழகத்தை தாக்கியிருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு வீரியம் இருந்தது. காரணம், கடலில் உருவாகும் தண்ணீர் தான் அதற்கு எரிபொருள். அந்த தண்ணீரை கொண்டு மேகத்தை உற்பத்தி செய்து கொண்டு வீசி எறிந்து கொண்டே இருக்கும். வேகம் அதிகரித்து வரும். அந்த லேண்ட் ஃபால், அந்த நிலத்தை கடக்கும்போது துவம்சம் செய்துவிடும். இது டைரெக்டாக கடல்லேருந்து வருது. ஆனால் இந்த புயல் சற்றே வித்தியாசமான புயல். எப்படி வந்தது தெரியுமா? முதல்ல இலங்கையை அங்கே தாக்கி கடுமையான உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள். 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. எங்கே பார்த்தாலும் மழை, தண்ணீர், வெள்ளம் என்று வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இலங்கை. கடுமையான சேதத்தை இலங்கையிலேயே செய்துவிட்டது. பிறகு அங்கிருந்து மறுபடியும் உயிர் பெற்று நம்ம தமிழகத்தில் கரையோரமாக டிராவல் செய்கிறது. தற்பொழுது புதுச்சேரி அருகே இருப்பது நமக்கு தெரிகிறது. இங்கே போயிட்டு ஒரு சேதத்தை செய்த பிறகு அது மீண்டும் புத்துயிர் பெற்று வருகிறது. அதனால் அது முடிந்த அளவு சேதத்தை புதுச்சேரி மற்றும் சென்னை பகுதிகளில் செய்ய முடியவில்லை. இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த புயல் பயணித்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் சேதத்தை செய்திருக்கிறது. தற்பொழுது சற்றே ஜூம் செய்து பார்ப்போம். இதுதான் அது மிகப்பெரிய சேதத்தை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படுத்த முடியாததற்கான காரணம். இப்போ நாம் அப்படியே ஜூம் செய்து பார்த்தமையாயின் இது புயல் எந்த டைரக்ஷனில் நகரவிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறியலாம். மழையும் சென்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மத்திய நிலவரப்படி 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை நிலவரமும் புதுச்சேரி அருகே அது நகர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று இரவு சுமாரான மழை விட்டு விட்டு இருக்கும். அதாவது இப்போத்திலிருந்தே சென்னை, புதுச்சேரி, அதை சுற்றி உள்ள மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எப்போது வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளை விடியற்காலை வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், இங்கே சென்னையை காட்டிலும் அதிகமான மழை இருக்கக்கூடிய அறிகுறிகளை கொடுத்தது. இங்கே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். திங்கட்கிழமை, அதாவது நாளை காலை வானம் எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா? இங்கே பாருங்கள், இந்த கிரே கலரில் இருக்கும் என்றால் வெயில் அடிக்கும். நாளைக்கு இந்த ஏரியாக்களில் வெயில் அடிக்கும். இங்கே நாகப்பட்டினத்திலேருந்து சென்னை வரை என்பது தான் நமக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூரோப்பியன் மாடல் காட்டக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்கன் மாடல் என்ன காட்டுதுன்னு சொல்லி பார்த்துட்டா எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது என்பது நமக்கு தெரிந்துவிடும். சேட்டலைட் கொடுத்த பிக்சர்ஸ் வச்சு அமெரிக்க மாடல் இதே நேரத்தில் நாளை திங்கட்கிழமை காலை 9 மணி நிலவரப்படி அமெரிக்கன் மாடலும் என்ன சொல்லுது? வெயில் அடிப்பதற்கான சாத்தியம்தான் அதிகமாக இருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து கடலூர், புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இதுதான் நிலை.
நெல்லூரில் அந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் அது மண்டலமாக செல்வதால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் இந்த வரைபடத்திலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுடைய கணிப்பிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நேற்று இரவு இன்று காலை எப்படி வானம் மேகமூட்டத்தோடு இருந்ததோ, எப்படி மழை விட்டு விட்டு வந்ததோ, அதே போல் நாளை விடியற் காலை வரை நாம் மழை விட்டு விட்டு வரும் என எதிர்பார்க்கலாம். நம்மை அச்சுறுத்தும் மழை எதுவும் இருக்காது. சாதாரண மழைத்தான் விட்டு விட்டு வரும். ஆங்காங்கே கனமழை இருக்கக்கூடும். நாளை காலை வெயில் அடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவே வரைபடம் நமக்கு காட்டுகின்றன. எனினும் வானிலை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய அந்த புயலானது வலு இழந்துதான் வருகிறது. எனினும் இன்று மாலை அது கூடுதலாக கொஞ்சம் புத்துயிர் பெறுகிறதா, அதிகமான மேகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன்களை அது பெறுகிறதா அல்லது பெற தவறுகிறதா என்பது நமக்கு இன்று மாலை தெரிய வரும். அதுக்கு ஸ்ட்ரென்த்து கூடுகிறதா அல்லது ஸ்ட்ரென்த்து குறைகிறதா என்பது நமக்கு இன்று மாலை தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வரைபடம் காட்டுவது இதே மாதிரி விட்டு விட்டு மழை வரலாம். நாளை காலை வானம் தெளிவாக இருக்கும். நாம் சராசரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.